மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். 16,000 கோடி சொத்து ரஜினியுடன் மீட்டிங். லைகாவுக்கு போட்டியாக களமிறங்கும் தயாரிப்பாளர். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக இருப்பது லைகா நிறுவனம்தான். அவர்களுக்கு இணையாக தற்பொழுது கோலிவுட்டில் ஒரு போட்டி உருவாகிக் கொண்டிருக்கின்றது. அது குறித்த தகவலை பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். கோலிவுட்டில் அஜித்தை வைத்து விடாமுயற்சி, ரஜினிகாந்தை வைத்து வேட்டையன், கமலை வைத்து இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 ஆகிய படங்களை தயாரித்து வருகிறது லைகா நிறுவனம். கிட்டத்தட்ட இந்த 3 படங்களின் செலவு மட்டுமே 1,500 கோடிக்கும் மேல் என்றுதான் கூறப்படுகின்றது. லால் சலாம் படத்தை தயாரித்துள்ளதும் இந்த நிறுவனம்தான். இத்தனை பெரிய பட்ஜெட்டில் இன்று வரை தமிழ் சினிமாவில் லைகாவிற்கு சமமாக யாருமே இல்லை. ஆனால் தற்பொழுது ஒரு போட்டி உருவாகி இருக்கின்றது. அமெரிக்காவில் சைபர் கிரைம் காவல்துறைக்கே சாப்ட்வேர் சப்ளை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வரும் பாபி பாலச்சந்திரன் தற்பொழுது கோலிவுட்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறார். இவரின் சொத்து மதிப்பே 16,000 கோடி என்று கூறப்படுகின்றது. இவர் தூத்துக்குடி மாவட்டத்தின் நாசரேம் எனும் பகுதியைச் சேர்ந்தவர். தன்னுடைய இளமை காலத்திலேயே அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். முதல் படமாக டிமாண்டி காலனி 2வை தயாரித்திருக்கிறார். இந்த படத்தில் அருள்நிதி ஹீரோவாக நடித்திருக்கிறார். முதல் பாகத்தினை தயாரித்தது கருணாநிதியின் 3வது மகன் மு.க. தமிழரசு. அப்படி செல்வாக்கான குடும்பத்தின் ஆதரவுடன் சினிமாவில் அடியெடுத்து வைக்கும் ஐடியாவில் தான் அருள்நிதியின் படத்தை முதலில் தயாரித்திருக்கிறாராம். இந்த படத்தின் ரிலீஸ் முடிந்து மேலும் பல முன்னணி ஹீரோக்களை தயாரிக்கும் முடிவில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இவர் தொடர்ந்து சினிமாவில் இருந்தால் லைகாவுக்கு போட்டிதான் எனவும் கூறியிருக்கிறார். சமீபத்தில் கூட பாபி பாலச்சந்திரன் ரஜினியை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். 2025இல் இவரின் தயாரிப்பில் கூட ரஜினி நடிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இத்தனை நாள் பிரம்மாண்ட நிறுவனமாக இயங்கி வந்த லைகாவிற்கு இந்த செய்தி கொஞ்சம் ஷாக்காகத்தான் இருக்கும். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.